ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். அது என்னன்னா, கோயிலுக்குள்ள போம்போது நம்ம ஏன் மணி அடிச்சுட்டு உள்ள போறோம்? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் சொல்லப் போறேன். பெரும்பாலான கோயில்ல பார்த்தீங்கன்னா, கோயில்ல என்டர் ஆகும்போதே பெல் முன்னாடியே இருக்கும். அந்த பெல்ல வந்து நம்ம அடிச்சுட்டு தான் சாமி கும்பிடுறதுக்கு போவோம். அது ஏன்னா, அதுல ஒரு சயின்ஸ் இருக்குங்க. என்னன்னா, மணி ரெடி பண்றதுக்கு கேட்மியம், ஈயம், ஜிங்க், தாமிரம், நிக்கல், குரோமியம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற உலோகத்தினால தான் அந்த மணிய வந்து செய்யறாங்க. இது எல்லாம் மேல சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோல தான் அதுல கலப்பாங்க. அப்படி செஞ்ச மணி அது பார்த்தீங்கன்னா, அதனோட சவுண்ட் ஷார்ப்பா இருக்கும். அது 7 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்ட் கேட்கும்போது நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் வந்து சைமல்டேனியஸா சேமா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த சவுண்ட் கேட்கும்போது நம்ம பிரெயின் வந்து ஃபாஸ்டா ஃபங்க்ஷனும் ஆகும். பிரெயினை வந்து எதுக்காக அப்படி ஒர்க் ஆக வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வெளியில இருந்து கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம மைண்ட்ல நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து மறக்க வச்சுட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த மணின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மைண்ட் ஷார்ப்பா இருந்தா தான் கோயிலுக்குள்ள போகும்போது கோயில்ல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து கோயிலுக்குள்ள என்டர் ஆகும்போதே மணி அடிச்சுட்டு அப்புறமா சாமி கும்பிட போற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க.